வணக்கம். ஜனவரி 13ஆம் தேதி நம்ம ஈவினிங் ஜோஹோ மீட்டிங் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 300+ பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் மார்க்கெட் ஏன் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நான் அப்பயும் வந்து அந்த 22,192க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் கீழே ஃபாஸ்ட்டாக கீழே உழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யாரெல்லாம் அந்த ஜோஹோ மீட்டிங் அட்டன் பண்ணாங்களோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி இதுதான் பேசினாங்க. எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஒன்று. ரெண்டாவது, நம்ம நிறைய தர வந்து மார்க்கெட்டே ஊர்ல எல்லாருமே வந்து கீழே வரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் நம்ம மேலே போகும் தான் நம்ம திடமா உட்காந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி பெருசா கீழே உழுவாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதும் பெருசா கீழே உழுவும் தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். அண்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் நடந்திருக்கு. இது டீப் கரெக்ஷன் வருமா? ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இன்னைக்கு வீடியோல அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜோஹோ மீட்டிங்ல வர சனிக்கிழமைக்கு இன்டெப்த் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், QR கோடு யூஸ் பண்ணலாம், அண்ட் UPI கோடும் யூஸ் பண்ணலாம். பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. 9444468888க்கு. உங்களுக்கு எங்க பெயின் இருக்கும், அந்த பெயின் விட்டு நம்ம எப்படி வெளியில வரலாம் ஒன்று. ரெண்டாவது, எந்த சமயத்துல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்றத நம்ம டிசிஷன்ஸ் பண்ணலாம். வெறும் 199 ரூபா, க்ளோஸ் டு அபவுட் 3 hours நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கான சொல்யூஷனாக இருக்கும். வர சனிக்கிழமைக்கு சாயந்தரம் 6 to 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு இப்போ மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஆட்டம் ஆரம்பம். நேற்று வந்து ஒரு பவர்ஃபுல் டைட்டில் நம்ம போட்டிருந்தோம். இது வந்து ஒரு சினிமா டைட்டில் மாதிரியோ இல்லை இது வந்து வியூஸ் நிறையா வரணுன்றக்கோசரம் நம்ம போட்ட டைட்டில் கிடையாது. ஆக்சுவலாக ஆட்டம் ஆரம்பம் தான். இது வந்து நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து நான் வீடியோவில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். 22,192 அதிகபட்சம். அதுக்கு மேலே வந்து டார்கெட் தெரியல, வியூ தெரியல. பட் மேஜர் ஸ்டாக்ஸ், ஹெவி வெயிட்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து வேவ் 5 முடிஞ்சிடுது. வேவ் 5 முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பாலிகேப் எடுத்துங்களேன். பாலிகேப் வந்து ஆல்மோஸ்ட் 10%, 15%, இன்ஃபேக்ட் லோவர் சர்க்கியூட் அடிச்சிச்சு. ஐ திங்க் 20% நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் அபவுட் இட். அதுவும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வேவ் 5 முடிஞ்சிருச்சு, ஸோ கீழே வருது. ஆனால் வீக்லி சார்ட்டில் வந்து அது வேவ் 4 கரெக்ஷன்ஸ் நம்ம போயிட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து போக போக இந்த இது ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ வேவ் பேட்டர்ன்றது 5 வேவ் பேட்டர்ன் வந்து இருக்குது அப்சைட். ஏபிசின்றது 3 வேவ் பேட்டர்ன் டவுன் சைடு இருக்கு. மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா 8 வேவ் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து வேவ் 5 முடிஞ்சிச்சுனால் இட் இஸ் அ டேஞ்சர் ஜோன். மேஜர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வேவ் 5 முடிக்குது. ஸோ அந்த 22ஆம் தேதி ஒரு ரிவர்சல் இருக்கலாம். அண்ட் இந்த இதையும் நம்ம வந்து ராமர் கோயில் திறக்கிறதையும் அந்த இடத்துல ஏதோ ஒரு நியூஸ் வருதுன்றது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்க மண்டே அன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 22,149 டச் ஆச்சு. என்ன நம்பர்ஸ் பேசுறது, நம்ம டைரக்டா சார்ட்டை பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஏற்கனவே வந்து ஒரு குறை இருந்துச்சு. நான் வந்து ஜோஹோ செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து யூடியூப்ல வந்து நான் வந்து சார்ட் போடுறது இல்லைன்னு. அப்படி கிடையாது. நிறைய விஷயத்த ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சார்ட் போடணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்னது பழைய வீடியோ எடுத்து பார்த்தாலும் தெரியும். இல்லை நம்ம சொன்ன நம்பர்ஸ், நிறைய நேர்கள், நம்மளோட நேர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்பர்ஸ் எழுதி வைக்கிறாங்க. நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து சீரியஸா எழுதி வைக்கிறாங்க. போகிற போக்கில் இது கிடையாது. சீரியஸ் பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் சீரியஸாக இருக்காங்க அவங்க வந்து நம்பர்ஸ் எழுதி வைக்கிறாங்க. அண்ட் நம்பர்ஸ் எழுதி வைக்கும் போதும் என்கிட்ட வந்து மீட் பண்ணும் போதோ இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசும்போதும் வாட்ஸ்அப்பில் வந்து அது கொடுக்குறாங்க. இது இத்தனாம் தேதி கொடுத்தீங்க, இது இப்படி நடந்துச்சு. நான் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறதோட அவங்க வந்து பெட்டர் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் மேலே டார்கெட் நம்ம கொடுத்துருந்தப்ப ஈவன் தோ 7% அவங்க நெகட்டிவ் ரிசல்ட்டு, பட் டார்கெட்டை 8% மேலே கரெக்டாக நச்சுன்னு அடிச்சிச்சு. ஸோ இந்த இதையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட்.
இது வந்து மண்டேயோட ஹை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இங்க அப்படியே பாருங்க, இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 22,149 இந்த லெவலை வந்து அழகா டச் ஆச்சு. நம்ம சொன்ன பாயிண்ட்ல இருந்து ஒரு 43 பாயிண்ட்ஸ் டவுன் சைட்ல இருந்துச்சு. தட்ஸ் ஓகே. 22,150 வந்து ஒரு 43ன்றது 0.0% தான், 0.01 or 2 ஏதோ ஒன்று அந்த பெர்சென்ட் தான். ஸோ அது வந்து நெக்லிஜிபிள். இந்த இது வரும்போதும் ஆட்டம் ஆரம்பம்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், சில ஸ்டாக்ஸ் இதை எல்லாத்துலேயுமே வந்து அப்சைடு வந்து மார்க் ஆயிருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டேட் ஜனவரி 20லேருந்து 22 ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாக இருந்துச்சு. அந்த டேட்ல வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்குன்றது நான் எதிர்பார்த்துருந்தேன். தட்ஸ் ஓகே. ஒரு 2 நாள் 5 நாள் முன்னாடி வந்திருக்கு. தட்ஸ் ஓகே. 22க்கு பதில் 17க்கு வந்திருக்கு. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. டெஃபினட்டா மார்க்கெட்ல நிறைய பேர் வந்து ஆடி போயிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், வெறும் 2% தான் வந்து நிஃப்டி உளுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி நீங்க வேணா எடுத்துங்க, 4% உளுந்திருக்கு. நியாயமான விஷயம். பேங்க் நிஃப்டியில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசா கீழே உளுந்தது வந்து ஹெச்டிஎஃப்சி தான். ஸோ டெஃபினட்டா வந்து ஹெச்டிஎஃப்சியை விட்டு மற்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பெரிய மூவ் கிடையாது. தொடர்ந்து பாருங்க, நம்ம நிஃப்டியை வந்து இன்டெப்த் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து பிரிச்சு வைக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டது வந்து டார்கெட் எங்க, எவ்வளோ தூரம் வரும், 16,000 5,000 பாயிண்ட்ஸ் கீழே விழுவுமா, அவ்வளோலாம் விழுவாதுங்க, நம்ம பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த லெவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதான் வந்து மேஜர் சப்போர்ட் ஜோன். என்னதுன்னு சொன்னால் 21,500. ஓகே, கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி வச்சுக்கிட்டுனா கூடயும் 21,550 இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன். இதை உடைச்சாதான் வந்து அடுத்த ப்ராப்ளம் வருது. எங்க வரைக்கும் வரும்? மேபி. சரியா? மேபி வந்து ஒரு 21,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 21,000 எங்க இருக்கு? இந்த ஜோன் 21,000, 21,050, 21,030 அந்த ஜோன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஜோன்ல வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் இந்த ஜோனுன்றதுக்கு நான் வந்து ஒரு யூனிக்கா ஒரு விஷயத்த நான் வந்து காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து யாருமே ஷேர் பண்ணது கிடையாது, நானும் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணது கிடையாது. அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கும். பாருங்க ஏன் அந்த லெவல் நான் சொல்றேன்றது. சப்போஸ் இந்த லெவலை வந்து உடைச்சிச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எங்க எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால் somewhere close to about 19,850. நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் 19,850 லெவலை வந்து நான் சொல்றேன்றது. ஏன்டா இங்க 21ல இருந்து 19,850 ஆல்மோஸ்ட் 1,150 பாயிண்ட்ஸான்றது கேள்வி வரும். நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். பட் மோஸ்ட் லைக்லி ரைட் 21,500 உடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ஷாக் அடிச்சவங்களுக்கு ரைட் இன்ட்ராடேலயே நிறைய பேர் வந்து பொசிஷன் ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அடுத்த 2 நிமிஷத்துல வந்து மார்க்கெட் மேல போச்சு. எவ்வளவு தூரம் மேல போச்சு சார்ட்டை பார்க்கலாமே. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 3 மினிட்ஸ் சார்ட். நீங்க எடுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார் ரைட் ஆரம்பிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா வந்து மேல போச்சு. எவ்வளவு பாயிண்ட்ஸ்? ஆல்மோஸ்ட் 180 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூவ் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி அடுத்த 2-3 மினிட்ஸ்ல வந்து 180 பாயிண்ட்ஸ் வந்து மேல போச்சு. மெயினா எப்பயுமே வந்து இது மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் வரும்போதும் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, மார்க்கெட்ல வந்து அந்த இமோஷன்ஸ் இருக்கு, சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த சென்டிமெண்ட்னால காலையில மார்க்கெட்ல வந்தோடனே ஷார்ட் அடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. ஷார்ட் அடிச்ச உடனே அவங்கள ட்ராப் பண்றதுக்கான ஒரு குரூப் தான் வந்து இது. எப்பயுமே வந்து இந்த ஸ்மார்ட் மணி வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு டே லோவை உடைச்சது எப்ப? அரௌண்ட் 11:30க்கு தான் உடைச்சிச்சு. அப்ப காலையில ஷார்ட் பண்ணவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்க. ரைட், இதுதான் வந்து மார்க்கெட்டோட விளையாட்டு. ஸோ 11:30 வரைக்கும் அவனுக்கு டென்ஷனா இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 2.25 மணி நேரம் வந்து யாரெல்லாம் மார்னிங் டே லோல ஷார்ட் பண்ணாங்களோ அவங்கள ட்ராப் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறமா கூடயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தோ இந்த இது கீழே இறங்கி வந்திருந்தாலும் நீங்க என்ன பிரைஸ்ல, அதாவது ஆப்ஷன்ல நீங்க வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்களோ டிகே ஆயிருக்கும், டைம் டிகே ஆயிருக்கும். அண்ட் அடுத்த ஒரு ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் 2.25 வரைக்கும் ஒரு மூமெண்டே இல்லாததான் இருந்துச்சு. ஸோ
காலையில 9:15க்கு புட்டு வாங்கலோட கெதி எல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் டிகே தான் ஆயிருக்கும் ஒழிய காலையில வித்த ப்ரைஸ்க்கு இல்லை புட்டு வாங்கின ப்ரைஸ்க்கு ஈவினிங் வித்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. மேபி ஹையர் லெவல்ல மறுபடியும் வந்து புட்டு வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு வந்து அவங்க சம்பாரிச்சிருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் டைம் டிகேல போயிருக்கும், வோலட்டாலிட்டி டிகேலையும் போயிருக்கும். ஸோ இது இன்ட்ராடே நிலை. நம்ம வந்து டே சார்ட்டுக்கு மறுபடியும் வரலாம். இது இந்த லெவல் நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன? 21,000 19,850 லெவலும் ஏன் நம்ம சொல்றோன்றது டெக்னிக்கல் லெவல்ல நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஃபிபனாச்சி நீங்க வந்து போட்டு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வந்து நம்ம வந்து ஜோ செஷன்ல இதை பத்தி நம்ம பேசுவோம். ஃபிபனாச்சி லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,850 லெவல் வருது, விச் இஸ் 38% ரிட்ரேஸ்மெண்ட். அதுக்கு அடுத்தது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 20,100 ரைட், அது வந்து 61%. 19,500 வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 78%. நிஃப்டி எப்பயுமே இன்ஃபேக்ட் 78% வந்து ஃபிபனாச்சியில் வந்து எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணாத ஒரு நம்பர். அண்ட் அந்த பர்சன்டேஜ் வந்து நிஃப்டிக்கு வந்து ரொம்ப பொருந்தும் அண்ட் பண்ணி இருக்கு. நம்ம இது ரெண்டுக்கும் நடுப்புற வந்து இந்த நம்பர் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், சம்வேர் அரௌண்ட் 19,885. ஏன்னு சொன்னா மார்க்கெட் மேல போகும்போதும் அந்த லெவல்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் தடுமாறினதுக்கு அப்புறமா தான் போச்சு. நீங்க வந்து பார்க்கலாம், இந்த லெவல் தடுமாறினதுக்கு அப்புறமா தான் வந்து மேலே ஏறி போச்சு. என்னடா நீ காட்ட போற, புதுசா என்னமோ வந்து காட்டுறேன், என்ன பேசஸ்ன்னு சொன்னதுக்கு இதுதான் வந்து அந்த இது வால்யூம் ப்ரொஃபைலிங் நம்ம பண்றோம். வால்யூம் ப்ரொஃபைலிங் வந்து யார் எந்த ரேட்டுன்னு நீங்க எல்லாமே பார்க்குற வால்யூம் வந்து இந்த வால்யூம். இன்னைக்கு வந்து இட் வாஸ் அ ஹியூஜ் வால்யூம். இந்த வால்யூமை தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் 20ஆம் தேதிக்கு ஒரு பெரிய வால்யூம் இருந்துச்சு, ரைட். இது வந்து தெரிஞ்சு ஒன்றும் யூஸ் கிடையாது, அது வந்து டேக்கான வால்யூம். பட் எந்த பிரைஸ்ல வந்து மக்கள் வாங்கி இருக்கிறாங்கன்றது இந்த இதுல உங்களுக்கு தெரியும். இந்த டேட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் மே ஜூன் ஏப்ரல் எண்டுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆவரேஜா மக்கள் வந்து இந்த பிரைஸ் ஜோன்ல ஒரு வால்யூம் இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிரைஸ் ஜோன்ல வந்து ஒரு வால்யூம் இருக்கு. நடுப்புற எங்கேயுமே வால்யூம் இல்லை, நேரா இந்த லெவல்ல தான் வால்யூம் இருக்கு. ஆனால் do you think it is relevant? லாஸ்ட் 6 மாசத்துல வந்து எந்த லெவல்ல நிஃப்டி வாங்கி இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு வேண்டியது வந்து சிம்பிளா லாஸ்ட் ஸ்விங், ஒரு ஸ்விங் டவுன் ஒரு ஸ்விங் அப் அனாலிசிஸ்க்கு அதான் எடுப்போம், ரைட். இதுல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த லெவல், ரைட், somewhere around 21,500 level, right, bottom sideல நான் ஒரு கோடும் போட்டுறேன். இந்த லெவல் வரைக்கும் தான் வால்யூம் இருக்கு. அந்த வால்யூம் விட்டோம்னு சொன்னால் பேருக்கோசரம் ஒரு சின்ன வால்யூம், நம்ம மால்தீவ்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன வால்யூம் அந்த 20,900 லெவல்ல இருக்கு. அதான் நான் வந்து 21,000 நான் சொன்னது. ஏன் 21,000னா இதை வந்து அப்படியே மேலே எடுத்து போறேங்க, 21,000 பக்கமா வரும். ஸோ இது வந்து 20,900 நம்ம வச்சுக்கலாம். அதை விட்டால் அடுத்த வால்யூம் ஜோன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு, ரைட். ஸோ இதுல வந்து ஆன் எ ஹையர் சைட் இட் இஸ் 19,885, லோவர் சைட்ல வந்து 19,400. இந்த 500 பாயிண்ட் வந்து உடைக்கிறது வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் நிஃப்டிக்கு. அந்த லெவலை உடைச்சிச்சுன்னு சொன்னால் அது உடைக்கிட்டு அதுக்குமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு 3 இல்ல 4 வந்து மேஜர் சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து வால்யூம் இருக்குன்றது தெரியும். இந்த ஜோன், சரியா, இந்த ஜோன்ல எல்லாம் வந்து அப்படியே ஓட்ட போலா இருக்கு. ஸோ அப்படி உடஞ்சிச்சுன்னா சர்ருன்னு கீழே வந்துடும். இது எப்படி நீ சொல்றன்னு சொன்னால் நாங்க டே இன் டே அவுட் வந்து இதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுக்கலாம். இதான் வந்து ஹெச்டிஎஃப்சி, சரியா. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து நீங்க ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங் லோ, ஒரு ஸ்விங் ஹை நீங்க எடுத்து பாருங்க. இதுதான் வால்யூம் ஜோன். அந்த வால்யூம் ஜோனை உடைச்சோடனே அடுத்த வால்யூம் ஜோன்ல தான் வந்து நின்னுச்சு, ரைட். இன்னைக்கு டே ஹை வந்து அங்கதான் இருக்கு, இந்த இடத்துல நீங்க பாருங்க, அதான் டே ஹை. ஆனா எங்க வந்து ரெஸ்ட் பண்ணிச்சு,
அடுத்த வால்யூம் ஜோன்ல தான் இருந்துச்சு. நடுப்புற இருக்கிற போல் ஏரியா என்ன ஆச்சுன்றது நீங்களே பார்க்கலாம். இதுதான் வந்து நிஃப்டிக்கும் நடக்கும், எல்லா ஸ்டாக்குக்குமே நடக்கும். ஸோ யார் எந்த ஏரியால மாட்டிட்டு இருக்காங்கன்றது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதுதான் முக்கியம். எப்பயுமே வந்து மார்க்கெட் எந்த ஏரியால மேக்சிமம் கேஷ் இருக்குன்றது நம்ம பார்க்க முடியும். ஸோ யார் மேக்சிமம் பெயின்ல இருக்கிறாங்கன்றது சொல்ல முடியும். இது ஒன்று. இதே மாதிரி தான் நீங்க வந்து பேங்க் நிஃப்டி நீங்க எடுத்துக்கிட்டனாலும் ஆவரேஜ் வால்யூம் லாஸ்ட் 6 months எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதான் வந்து ஏரியா 45,000ல தான் ஏரியா. சரியா, கோடு போட்டுக்கலாம். இதான் வந்து ஏரியா. இதே இது வந்து லாஸ்ட் 3 months ஒரு ஸ்விங் ஹை ஒரு ஸ்விங் லோ நீங்க எடுத்து பாருங்க. போல்ல வந்து மூமெண்ட் இந்த ஹை வால்யூம் ஜோனை உடைச்ச உடனே என்ன ஆச்சுன்றது நீங்க பார்க்கலாம். க்ளோஸ் டு அபவுட் 2000 பாயிண்ட்ஸ் வந்து உடைச்சிருக்கு. அந்த போல் ஏரியா எடுத்தோன்னே நீங்க எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எங்கேயுமே சப்போர்ட் இல்லை, சர்ன்னு கீழே வந்துச்சு. இதுக்கு வந்து நீங்க நிறைய காரணம் சொல்லலாம். நேற்று யூஎஸ் ஏடிஆர் வந்து 8% டவுனு, என்ன கதை வேணா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், நீங்க எல்லாமே வந்து காரணத்தை தேடிட்டு இருக்கீங்க, நான் கர்த்தாவை தேடிட்டு இருக்கேன். கர்த்தா உங்களுக்கு கரெக்டா மாட்டிச்சுன்னு சொன்னால் அது காரணம் எது வேணா வரலாம். ஏடிஆர் வரலாம், இல்ல நியூஸ் வரலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் பேசிக் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். இது நடக்க போகுதுன்றது சார்ட் வந்து முதலே வந்து காட்டும். நான் செய்திகள் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். டிசம்பர் 2ஆம் தேதி பிஜேபி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகுதுன்றது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஜனவரி 20ல 22 தேதி இதுதான் உச்சம். அதுக்கப்புறமா வந்து கீழே விழுவும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வரும். என்ன நியூஸ்ன்றது தெரியல, ஒரு நெகட்டிவ் நியூஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நான் சொன்னேன். இப்ப இந்த 46,000 லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால் அது 45,200 லெவல்ல தான் நிற்கும். நீங்க உடனே போய் புட் ஆப்ஷன் வாங்காதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் வந்து எக்ஸ்பைரி இருக்கு. அண்ட் எக்ஸ்பைரி போதும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்குது. நம்ம இது வந்து ஃபுல் பட்ஜெட் கிடையாது, ஓட்டு தான், ரைட்? அக்கௌண்ட் ஓட்டு தான். ஸோ ஒரு பேருக்கோசரம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்கோசரம், அடுத்த 6 மாசம் கூட இல்லை, அடுத்த 4 மாசத்துக்கான ஒரு டெம்பரரி பட்ஜெட்டை தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ட்ராப் ஆயிடுவீங்க. ஸோ டெஃபினட்டா ஓவர் நைட் பொசிஷன்ஸ் அவாய்ட் பண்ணீங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. தே மேக் ஹியூஜ் மணி. எப்பயுமே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா காசு பண்ணுவாங்க. நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஆப்ஷன் செல்லர்ஸ் குட்டி குட்டியா காசு பண்ணுவாங்க. ஆனா விடும் போதும் லம்சமா விடுவாங்க. இன்னைக்கு எத்தனை ஆப்ஷன் செல்லர்ஸ் மாட்டினாங்கன்றது எனக்கு தெரியும். நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளவு அழுதாங்கன்றது செல்போன்ல இருந்து தண்ணியா கொட்டுது. அவ்வளவு அழுக, அவ்வளவு பெயின். ஸோ டெஃபினட்டா ஆப்ஷன் செல்லர்ஸ் ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துட்டு போறவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்டெப்த் தெரியணுன்றது இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னு சொன்னால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அன்லிமிட்டெட் லாஸ். அவன்கிட்ட கையில போடாத பணமும் எக்ஸ்ட்ரா லாஸா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வேறஸ் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு போட்ட காசு மட்டும்தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 196 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு டவுன் சைட்ல மைனஸ். அடுத்தது ஐசிஐசிஐ ஆல்மோஸ்ட் 44 பாயிண்ட்ஸ் 43.61. அடுத்தது வந்து அதானி என்டர்பிரைஸ் 22.18. அடுத்தது வந்து ரிலையன்ஸ் 22.11. அடுத்தது வந்து நீங்க ஆக்சிஸ் பேங்க் 15.5. அதுக்கு அடுத்தது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் 13.74. ஸோ இவங்க மட்டுமே வந்து 360 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற 40 ஸ்டாக் இருக்குல்ல, நம்ம இது 6 எடுத்துக்கிட்டோம்னா 44 ஸ்டாக் வந்து மீதியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. மேஜர் ஸ்டாக்ஸ் அதர் தென் சில ஐடி ஸ்டாக்ஸ் தவிர மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து மைனஸ் சைட்ல தான் இருந்துச்சு. ஸோ இதனால நம்ம பொசிஷன்ஸ்லாம் என்ன ஆச்சு, எல்லாத்தையும் வித்துட்டு ஓடி வந்துடலாமா? வெயிட் பண்ணுங்க. எப்பயுமே இவ்வளவு பெரிய ஃபால் இருந்துச்சுன்னா ஒரு புல் பேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து நம்ம எக்ஸிட்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வாங்கின ஸ்டாக், நம்ம வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ அது ரிவர்ஸ் ஆகுதான்றது நீங்க அனலைஸ் பண்ணீங்க. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மார்க்கெட்ல எப்பயுமே வந்து
மூணு விதமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று, ஓ இப்படி நடந்துட்டு இருக்கான்றது கேட்குற ஒரு கேரக்டர். இன்னொன்று, ஓ இப்படி நடந்துருச்சான்றது கேட்குற கேரக்டர். இன்னொருத்தர், ஓ இப்படியெல்லாம் ஒன்று நடக்குமான்றது கேட்குற கேரக்டர். இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குற கேரக்டர் பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். இது காந்தி இறந்துட்டாருன்னு சொல்ற கேரக்டர், அவங்கள விட்டு பாருங்க. இன்னொன்று இஓடியில் ஒர்க் பண்ணுவாங்க. டே சார்ட்லலாம் அவங்க பிளான் பண்ண மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஈவினிங் அனலைஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஹெச்டிஎஃப்சியை வாங்கினாங்கன்றது எனக்கு தெரியும். இவ்வளோ பெரிய ஃபால் இருக்கு. இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பைன்றது இருக்கு. டெஃபினட்டா 8% கீழே விழுந்துச்சுன்னா நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு புல் பேக் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் டேர்மா இருக்கும், பட் லாங் டேர்ம் பெயின் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. கரெக்ஷன் ஒரு நாள் 2 நாள்ல முடிகிற சமாச்சாரம் கிடையாது. மாதிரி வி ஷேப் ரிகவரி வருமானு கேட்டால் கேள்விக்குறிதான். இது ஒரு பெயின் டேக்கிங் ஒரு கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது டே சார்ட் கரெக்ஷனா இருக்கலாம். அதே இது லேட்டர் ஸ்டேஜஸ்ல வீக்லி கரெக்ஷனா மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அந்த 21,000 லெவல்ல உடைச்சிச்சுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி a டே சார்ட் கரெக்ஷன். டெஃபினட்டா அது வீக்லி சார்ட் கரெக்ஷனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ் அண்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. பட் அந்த லெவல் வரும்போதும் உங்களுக்கு அது ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அன்னைக்கு டேட்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலான்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு செய்தி படிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நம்ம நிறைய இதுலயே இன்டெப்த் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான பார்வையில நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம், மற்ற ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு செய்தி வேணாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.